Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜஸ்ரீ கிரிவேலன் ஏற்பாட்டில் மலைவாழ் மக்கள் திமுக அரசு இழைத்து வரும் துரோகங்கள் மற்றும் அநீதிகள் உள்ளிட்டவற்றை தீர்க்க கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கைகளை புரட்சித் தமிழர் கேட்டறிந்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்திலே நேற்றைய தினம் 3 சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரையாற்றினார். இன்று காலை 300க்கும் மேற்பட்டோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு தற்போது ஏலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய கொட்டையூர் கிராமத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மலைவாழ் மக்கள் நிறைந்த பகுதி. அதிமுகவுடைய அதாவது திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராக குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பாக மலைவாழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறது. அந்த திட்டங்களுடைய பலனை அந்த மக்கள் நன்றியோடு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார். வருகை தந்திருக்கக்கூடிய அவருக்கு அவர்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அந்த மலைவாழ் மக்களுடைய முறைப்படி அவருடைய பாரம்பரிய முறைப்படி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அதே போன்று ஆரத்தி எடுத்தார்கள். அந்த ஆரத்தி எடுத்ததுடைய தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வழிபடக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஏலகிரி கொட்டையூர் கிராமத்திலே உள்ள மாரியம்மன் கோவிலிலே சாமி தரிசனம் செய்தார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய கோயில் முன்பாக இருக்கக்கூடிய அரச மரத்தடியிலே அவருடைய பாரம்பரிய கட்டிலே அமர வைத்து அந்த ஆளுகிற திமுக அரசு மலைவாழ் மக்களுக்கு எப்படிப்பட்ட அநீதிகளை இழைத்திருக்கிறது, குறிப்பாக மலைவாழ் மக்கள் இன்றைக்கு மலைவாழ் மக்களுடைய நிலை எந்த நிலையில இருக்கிறது, அரசு மலைவாழ் மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறது என்பது குறித்து ஒரு கோரிக்கைகளை அந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமியிடம் அந்த மக்கள் வழங்கி வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்களிடம் இந்த பகுதியிலே மலைவாழ் மக்கள் என்ன வேலை செய்கிறார்கள், அந்த வேலை செய்வதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஏலகிரி வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக விரிவாக்கம் செய்யப்பட வேண்டிய சாலைகள் குறித்த ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போன்று ஜோலார்பேட்டை உட்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒன்று, வீடு இல்லாத இந்த மலைவாழ் மக்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வைத்து வருகிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது 1393 ஏக்கர் நிலம், அதாவது அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த வன விலங்குகளால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் இவற்றில் இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. குறிப்பாக அடிவாரம் முதல் ஏலகிரி மறை வரை உள்ளக்கூடிய சாலைகளை மேலும் விரிவாக்க வேண்டும். வாகனங்களிலோ அல்லது விவசாயம் சார்ந்தோ செல்லக்கூடிய போது மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுவதை அவர் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களிடம் விவசாயம், வேலைவாய்ப்பு, மருத்துவம், மலைவாழ் கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நிலை போன்றவற்றை அவர்கள் கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏலகிரி மலையிலே காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஐயா என்ற கோரிக்கையை அந்த மலைவாழ் மக்கள் வைத்திருக்கிறார்கள். 14 கிராமத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை பாதுகாப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதே போன்று அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை கழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறார்கள். வீடு இல்லாத ஏழை எளிய இந்த பழங்குடி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். சுமார் 1390 ஏக்கர் நிலம் தடை செய்யப்பட்ட நிலங்கள் ஏலகிரி மலைவாழ் மக்கள் விவசாயம் செய்ய ஏதுவாக விவசாயிகளுக்கு அரசு மூலம் அனுமதி வழங்கி அதற்கு ஆவணை செய்ய வேண்டும். விற்பனைக்கு அல்ல, விவசாயத்திற்கு மட்டும் இதனை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 14 கிராம சாலைகளும் இணைப்பு சாலைகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குறிப்பாக இந்த மக்களுக்காக அமைத்தது போது தற்போது அந்த சாலைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை. அதே போல மழைநீர் வீணாக போகிறது. மழைநீர் தான் இந்த நிலத்தடி நீர்மட்டத்தினுடைய மிக பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது.
எனவே அந்த மழைநீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மழைநீர் சேகரிப்பை அதிமுகவுடைய புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மழைநீர் சேகரிப்பு எப்படி ஒவ்வொரு தன் நீரும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் முக்கியம் என்பதை தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நீரை வழங்க வேண்டும், அந்த நீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர் கேட்டிருக்கிறார்கள். இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த கிராமத்திலே அதாவது கிராம தலைவியாக இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களுடைய பெண் தலைவர் முன்னதாக பூங்கொத்து கொடுத்து அவர்கள் வரவேற்றார்கள். தொடர்ந்து அவருடைய அந்த மலைவாழ் மக்கள் தலையிலே வெள்ளை துணியை தலப்பாயாக அணிந்து கொண்டு அவருடைய பாரம்பரிய அடிப்படையிலே இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அதோடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு அந்த மலைவாழ் மக்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த குழு புகைப்படத்தையும் தற்போது எடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய கிராமத்திற்கு வந்து தங்களுடைய கோரிக்கைகளை, அதாவது சுகாதாரம் சார்ந்த விஷயங்களை, கல்வி சார்ந்த விஷயங்களை, விவசாயம் சார்ந்த விஷயங்களை நேரடியாக கேட்டு அதற்கான தீர்வு கொடுக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் 2026 உங்களுடைய ஆதரவோடு கழக ஆட்சியிலே அது சரி செய்யப்படும் என்கிற கூறி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, அதே போன்று மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். மருத்துவ வாகனம் ஏற்பாடு செய்யப்படும் சொல்லிக்கிறீங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடமாடும் மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது. அதை உங்கள் பகுதிக்கு ஏதாவது ஒரு கிராமத்தில் அதிகமாக நோய் ஏற்பட்டால் உடனே வந்து இந்த மருத்துவக்குழு வந்து அந்த பகுதி மக்களை வந்து பரிசோதனை பண்ணி அவளுக்கு என்ன நோய் என்று கண்டறியப்பட்டு அவளுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்கணும். அப்புறம் அம்மா மினி கிளினிக்கு நம்மளுடைய ஆட்சியில் திறந்தோம். அது இந்த திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. எங்கேயாவது மக்கள் அதிகமாக கிராமத்தில் வசிக்கிறப்ப இது தொலைதூரமாக இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் அமைச்சு கொடுப்போம். அது ஒரு ஹாஃப் டே தான் இருப்போம் ஒரு நாளைக்கு. அங்கே ஏதாவது நோய்ப்பட்டால் அந்த பகுதி மக்கள் அம்மா மினி கிளினிக் சென்று அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், சிகிச்சை பெற்றுக்கலாம். இதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் நாங்கள் நியமிக்கிறதுக்கு. அதே போல் இன்றைக்கு 7.5% புள்ளி இடஒதுக்கீடை கொண்டு வந்ததில் இந்த மலைவாழ் மக்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அதிமுக ஆட்சி தான் செயல்படுத்தணும். இந்த பகுதியில் இருந்து எங்களுடைய பகுதியில் மலைவாழ் மக்கள் நிறையா இருக்குது. ஏற்காடு டிரைபிள் அந்த தொகுதியே டிரைபிள் தொகுதி, அதெல்லாம் அங்கே நிறையா போயிருக்காங்க. அது மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது கூடுதலான வசதி கொடுக்கப்படும். அது கூட நல்ல குடிநீர் வசதி வேணும்னு கேட்டுக்கிறீங்க. நான் வரும்போது எம்எல்ஏ சொன்னார், அதற்கு உண்டான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குறதுக்குனால ஏற்பாடு செய்யப்படும். அதே போல சாலை வசதிகள் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. பல இடத்துல வந்து சாலைகள் வந்து மோசமாக இருக்குது. வரும்போது கூட கேட்டேன், அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நம்முடைய மலைவாழ் மக்கள் கிராம பகுதிக்கு அந்த சாலை போக்குவரத்து சரி செய்யப்படும். அது பழுதடைந்த சாலைகள்லாம் சீர் செய்யப்படும். பார்த்துட்டு வரும்போது நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, நிறைய கிளீனன்ஸ் வாங்கணும், மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்தியில் இருக்கிற அரசோடு தொடர்பு கொண்டு அதுக்கு தேவையான அனுமதிகளை பெற்று அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற நம்முடைய மலை கிராமங்களுக்கு தேவையான சாலை வசதி சிறப்பாக செய்து கொடுக்கும். குடிநீர் சரிங்க, ஹைவே ரோடு தவிர 14 கிராமங்களை இணைக்கிற சாலைகள் வந்து இணைப்பு சாலைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. வரும்போது பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இது வந்து மலைங்கிறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தேவையான கட்டுப்பாட்டுக்குள்ள தான் செஞ்சு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு செய்யணும். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜஸ்ரீ கிரிவேலன் ஏற்பாட்டில் மலைவாழ் மக்கள் திமுக அரசு இழைத்து வரும் துரோகங்கள் மற்றும் அநீதிகள் உள்ளிட்டவற்றை தீர்க்க கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கைகளை வைத்தனர். அதனை எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டறிந்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம்.